உங்கள் பையனை வந்து நாங்கள் ட்ரக் கேஸில் பிடிச்சிருக்கோம், நீங்கள் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து எங்களுக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறாங்க. எங்கே பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது லோக்கல் போலீஸ் எல்லாம் இல்லை, நாங்கள் வந்து சிபிஐ அப்படின்னு சொல்கிறாப்புல. சார் எந்த போலீஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இடத்த சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை ஜிபேக்கு வந்து 50,000 ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் அனுப்பலைன்னா ஸ்மக்லிங் கேஸில் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் போட்டுரும், உங்களால் காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லவும் என் பையனோட அழுக குரல் கேட்ட மாதிரி இருக்குது. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலேயோ இல்லை ஆளும் கட்சி ட்விட்டுக்கே என்ன பாடுபடுத்துகிறாங்க, நம்மளை ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஜிபே அப்படின்னு கேட்டுட்டு அவன் வந்து நம்மளை அடுத்த இடத்துக்கு நகல விட மாட்டேங்காங்க. சைபர் கிரைம் ஃப்ராடுகள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை பதட்டத்திலேயே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரியுது. ஏன் பதட்டத்திலேயே வைக்கிறாங்கன்னா, அவங்க ஃபோன் கட் பண்ணல. இதெல்லாம் நீங்கள் ஃபோன் கட் பண்ணால் நம்ம அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டுக்கு போயிடும். கொஞ்சம் என்னோட பேச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து காப்புக்கு போகக்கூடாது, போனீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கும்போது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது வந்து சைஃபர் இதுதான் அப்படின்ட்டு. ஜிபே அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அது ஃப்ராடாக தான் இருக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஹிண்ட். அது மகன் போதைப் பொருள் பயன்படுத்தியதால் கைது செய்து விட்டதாக கூறி நாம் தமிழர் கட்சி பெண் நிர்வாகியை ஏமாற்றிய சைபர் மோசடி கும்பல். தனது மகன் கதறுவது போலவே போனில் பெண்ணை பயமுறுத்தி சிபிஐ அதிகாரி என்று கூறி மோசடியில் ஈடுபட்ட கும்பல். மோசடி கும்பல் வாட்ஸ்அப் டிபியில் காவல்துறை அதிகாரியின் படத்தை வைத்து உண்மை போலவே நம்ப வைக்கின்றனர். கிங்டம் படத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த சென்ற நாம் தமிழர் கட்சி பெண் நிர்வாகியை ஏமாற்றிய மோசடி கும்பல். வணக்கம், என்னோட பெயர் வந்து குளோரியானி. நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். இன்றைக்கி காலைல ஒரு 9:45 வாக்கில் நான் வந்து நம்ம கிங்டம் அந்த சினிமா முற்றுகை இருக்கு இல்லையா, சிட்டி சென்டர், அதுக்காக கிளம்பலாம் அப்படின்னு தயாராக இருக்கும்போது என் வீட்டுக்காரர் வந்து பதட்டமாக ஃபோனில் பேசிட்டு வந்தாங்க. இப்படி கையை காட்டினாங்க. கையை காட்டும்போது எப்போவுமே எந்த ஃபோனுக்கும் அவ்வளோ பதட்டம்லாம் ஆக மாட்டாங்க. அப்போ இடையில வந்து சில நேரங்களில் போகிற வழியில் டிராஃபிக் போலீஸ் பிடிப்பாங்க, இப்படியெல்லாம் ஃபோன் வரும். அது ஓகே, அப்படி தான் இருக்கும். நானும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தா அந்த ஃபோன் காலில் பேசுகிற ஆள் வந்து, நான் சிபிஐ, உங்கள் பையன் ட்ரக் வச்சுருக்கான், நான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத கேட்டது ஒன்றா நான் பதட்டமாகி என்னன்னு போய் கேட்டால், ரொம்ப ஹை வாய்ஸில் உங்கள் பையனை வந்து நாங்கள் ட்ரக் கேஸில் பிடிச்சிருக்கோம், நீங்கள் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து எங்களுக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க நான் கேட்குறேன் வாட் ஹேப்பனிங் சார் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அந்த நார்த் இந்தியன் இங்கிலீஷில் பேசினா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. அதனால் அப்படி கேட்கும்போது, சார் வேர்ஸ் த பிளேஸ், எங்கே பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது லோக்கல் போலீஸ் எல்லாம் இல்லை, நாங்கள் வந்து சிபிஐ அப்படின்னு சொல்கிறாப்புல. சார் எந்த போலீஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இடத்த சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை ஜிபேக்கு வந்து 50,000 ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு. இல்லை உடனே எனக்கு ஜர்க்காது, ஜிபேக்கு அனுப்புங்க அப்படிங்கும்போது. ஆனால் நம்ம அடுத்தது யோசிக்கவே விடாமல் அவள் என்ன சொல்கிறாப்புலன்னா, இப்போ நீங்கள் அனுப்பலைன்னா ஸ்மக்லிங் கேஸில் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் போட்டுரும், உங்களால் காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லவும் என் பையனோட அழுக குரல் கேட்ட மாதிரி இருக்குது. லிட்ரலாக என் பையனோட ஒரிஜினல் வாய்ஸில் கேட்ட மாதிரியே இருக்குது. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, லோக்கல் போலீஸ் தான் நம்மளை வந்து இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியில், ஏன்னா நானும் யூடியூப் சேனலில் பேசிட்டு தான் இருக்கேன், ஆளும் அதிகார வர்க்கங்களோட அவலத்தையும் பேசுகிறோம், போன அதிமுகவோட அக்கப்போர் எல்லாமே நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும். அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஒன்றுக்கு உதவாத ட்விட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போய் பஞ்சராக்கி விடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி தான் கை வைப்பாங்கங்கிறது நமக்கு ஏற்கனவே நம்மளோட நினைவுகளில் இருக்கிறது. அந்த ஒரு பயமோ இல்லை ஒரு எண்ணமோ உண்டு. அப்போ அவன் வந்து திருப்பி என்ன சொல்லிகிட்டே இருக்காப்புலன்னா, எஃப்ஐஆர் போடுவோம், ஜெயிலில் போட்டுருவோம், நாங்கள் சிபிஐ, அந்த சிபிஐ அப்படின்னா அதாவது வெளியிலே வர முடியாதுன்னு. இடையில என்ன ஆகுதுன்னா, நான் உடனே தமிழ் அவங்களுக்கு புரியாது அப்படின்னு நினச்சிட்டு நான் கத்துறேன், பிரேம் நீ வந்து இருக்கிற இடத்தையாவது சொல்லிடு அப்படின்ட்டு. ஆனால் அது அங்கே போன மாதிரியே இல்லை. ஆனால் இடையில வந்து என்னுடைய பையன் வந்து அழுற மாதிரியும் அவன் லா பாயிண்ட் பேசுகிற மாதிரியும், ஏன்னா என் வீட்டுக்காரர் பேசும்போது அவனே ஒரு லாயர் அப்படின்ட்டான்.
உடனே ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான் லாக்கு, அதனால் அவனே லாயருக்கு தான் படிச்சுட்டு இருக்கான உடனே அவன் அதை உள் வாங்கிட்டு என்ன போடுறான்னா, இதெல்லாம் நமக்கு இப்போ தான் புரியுது. என் பையன் வந்து சார் நீங்கள் வந்து லாக்கு எகெயின்ஸ்டாக நடந்துக்கிறீங்க, என்ன ப்ரொசீஜர் படி பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி வாய்ஸ் வருது. என் பையன் வாய்ஸ் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்குது. இப்போ பார்த்தாலும் அவன் வாய்ஸ் மாதிரி தான் தோணுது. ஏன்னா என் பையன் கேட்க லா படிக்கிறவங்க கண்டிப்பாக எகென்ஸ்டாக எப்படி வாதாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அவன் வந்து வழியில் இங்கே எங்கேயாவது பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு சீனியர் லாயராக பார்க்க போகிறான் ஹைகோர்ட் பக்கமாக. அப்போ வழியில் பிடிச்சிருப்பாங்க போல் பைக்கில் பிடிச்சிக்கிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஏதோ பண்ணுறாங்க, அதனால அவன் ரூல்ஸ் பேசுகிறான் அப்படின்னு நான் நினச்சிட்டு, அப்போ உடனே பிரேம் நீ இருக்க இடத்த சொல்லு அப்படிங்கிற, ஸ்டேஷன் சொல்லுங்கன்னா நாங்கள் சிபிஐ ஸ்டேஷன்லாம் கிடையாது அப்படிங்கிறோம். அப்போ இருக்க இடத்த சொல்லுன்னா எனக்கு கொஞ்சம் புரியுது. ஆனால் இவங்க எல்லாம் பண்ணுற எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையை சொல்ல போனால் வந்தது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலையோ இல்லை ஆளும் கட்சி ட்விட்டுக்கே என்ன பாடுபடுத்துகிறாங்க, நம்மளை ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். அந்த நேரம் பார்த்து நம்ம கிங்டம் முற்றுகைக்காக எங்களுடைய மாநில பொறுப்பாளர் வந்து ஃபோனில் நீங்கள் வந்துட்டீங்களான்னு கிளம்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு ஃபோன் அடிக்கவும், இந்த சம்பவம் நடக்கிறனால நான் டக்குன்னு அவங்கக்கிட்ட சொல்லவும், அவங்க இந்த பக்கத்துலேயே இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அது அப்படியே போகுது. அவங்க கடத்தி வச்சுருக்கோம், இந்த அதை ஸ்மக்லிங் கேஸில் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஜிபே கேட்ட உடனே நான் கடத்திட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் நான் கடத்தல் அப்படிங்கிறத அதில் சொன்னது. சொல்லவும் அவங்களும் உடனேயே சம்மந்தப்பட்ட எங்களோட ஏரியா எதுன்னு கேட்டு சம்மந்தப்பட்ட போலீஸுக்கு இது பண்ணாங்க. நானும் 100க்கு அடித்தேன். 100க்கு அடிக்கவும் அவங்களும் சம்மந்தப்பட்ட போலீஸுக்கு இது பண்ணாங்க. இதில் வந்து இந்த பதட்டத்திலேயே நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து காவல்துறையிட வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கேன், ஏமாந்து தான் போயிருக்கேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க பண்ணதில்லை, எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இருந்தாலும் நம்ம எல்லா வழியும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணும்போது நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. என்னால் அதுக்கப்புறம் வந்து கால்களை அட்டன் பண்ணவே முடியலை. ஏன்னா லோக்கல் போலீஸ்லேருந்து வருது, சைஃபர் க்ரைம் அப்படி எல்லா இடத்துலேருந்துமே வருது. எதுக்கு அட்டன் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. ஆனால் அதில் என்னன்னா இறுதியில் நமக்கு என்ன தெரியுதுன்னா சைஃபர் க்ரைம் ஃப்ராடு அப்படிங்கிறது தெரியுது. ஜிபே அப்படின்னு கேட்டுட்டு அவன் வந்து நம்மளை அடுத்த இடத்துக்கு நகல விட மாட்டேங்காங்க. நான் இதில் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது இதுதான். ஏன்னா நம்ம இந்த முற்றுகை போராட்டத்தின் மூலமாக இது வெளியில் வந்தனால, ஸ்பாட்டில் இப்படி வந்தனால நம்ம கடத்தல் ஸ்மக்லிங் ஆளுங்கட்சி மேலே ஒரு எண்ணம் நம்பிக்கை நமக்கு வந்தனால இப்போ வந்து மீடியாலையும் அப்படி வெளிப்பட்டுடுச்சு. ஆனால் அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் இதில் சொல்ல வரேன்னா, இந்த சைஃபர் க்ரைம் ஃப்ராடுகள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை பதட்டத்திலேயே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரியுது. ஏன் பதட்டத்திலேயே வைக்கிறாங்கன்னா, அவங்க ஃபோன் கட் பண்ணல. இதெல்லாம் நீங்கள் ஃபோன் கட் பண்ணால் நம்ம அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டுக்கு போயிடும். கொஞ்சம் என்னோட பேச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து காப்புக்கு போகக்கூடாது, போனீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கும்போது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது வந்து சைஃபர் இதுதான் அப்படின்ட்டு. இருந்தாலுமே நம்ம நம்ப முடியாது. என்ன இருந்தாலும் ஆளுங்கட்சி மேலே நமக்கு நம்பிக்கையும் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறனால ரெண்டுமே இருக்குது. ஒன்று சைஃபர் க்ரைமாக இருக்கணும், இல்லை நம்மளை வச்சு செய்கிறதுக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில். அதுக்கு பிறகு ஒரு போலீஸ் அவங்க நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு பையனுக்கு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் சைஃபர் க்ரைமோட புத்திசாலிகளோட வேலை. நம்மளை வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூமெண்ட்டுக்கு விட மாட்டாங்க. இதை நான் இப்போ நேரில் பார்த்துட்டேன். ஏன்னா நாம் அவ்வளோ பதட்டத்துலேயும் பையனுக்கு ஃபோன் பண்ணல. எனக்கு தோணுச்சு, ஆனால் வர்ற ஃபோன் காலை அட்டன் பண்ண முடியலை. என் ஹஸ்பண்டுக்கு அவங்க ஃபோன்லேருந்து அதை கட் பண்ணக்கூடாது, அவன் பேசிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது, ஓத்தட்டும் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கடையில் எனக்கு பையனுக்கு பண்ண முடியல. நான் மனசு சொல்லுது பண்ணு. இன்னொரு தடவை என்னென்ன யோசிக்கிறோன்னா, நம்ம பண்ணிட்டோம்னா அந்த கோபத்தில் அவனை ஏதாவது பண்ணிடுவாங்களோ. இன்னொன்று என்ன தோணுன்னா, ஒருத்தன் முதல்ல ஃபோனை தானே பிடுங்குவான், இதில் நம்ம ட்ரை பண்ணி என்ன பிரயோஜனம், அதை விட போலீஸை நம்ம பிடிச்சிருவோம், அப்படி போலீஸோட ஹெல்ப்பை வந்து நம்ம ஃபுல்லாக தான் வாங்கிடுவோம் அப்படிங்கிற பதட்டத்தில் இது பண்ணல. அப்போ ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி சொன்னார், பையனுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கம்மா. பிஸின்னு வந்தது. ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க, அவனுக்கு அவங்க பேசியிருப்பாங்க போல். அப்புறம் அவன் வீடியோ காலில் வந்தான். அவனோட சீனியரோட தான் தாம்பரத்தில் போயிட்டு இருந்திருக்கான் ட்ரெயினில். இப்போ என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் போயிட்டார், போய் ரீச் ஆகிட்டாரு. போலீஸும் லோக்கல் போலீஸும் என் ஹஸ்பண்டும் போயிட்டுருக்காங்க. சைபர் கிரைம் அக்யூஸ் எப்போ கட் பண்ணுறாரு ஃபோனை என்ன சொன்னாங்க? நாங்கள் இந்த பையன் கிடச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு இது வருது இல்லையா, அதை என் ஹஸ்பண்ட்கிட்ட தான் கேட்கணும். இவங்க கட் பண்ணாங்களா அவன் கட் பண்ணானாங்கிறது எனக்கு இனிமேல் வந்தால் தான் தெரியும். கண்டிப்பாக பையன் சேஃப்னு தெரிஞ்ச பிறகு கட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் நம்பர் எப்படி கிடச்சிதுன்னு தெரியலை. வீட்டில் ஃபோன் நம்பர் இருக்குது, அது வச்சா இல்லை நல்லா தெரிஞ்சு. ஆனால் அது ஒரு வாட்ஸ்அப் நான் தெரியாமல் ஒருக்கா பதட்டத்தில் கட் பண்ணிட்டேன். அந்த ஆள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சி பண்ணும்போது எனக்கு அது தெரியாமல் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஸோ என்னென்னு தெரில, இவனுங்க ஃப்ராடுக்கு என்ன வேணாலும் வச்சுருப்பானுங்க.
போலீஸ் ட்ரெஸ் போட்டு தான் அந்த ப்ரொஃபைல் வந்தது. கால் ப்ரொஃபைலில் ஒரு வயசான ஒரு நார்த் இந்தியன் போலீஸ் எப்படி இருப்பார் அது மாதிரி தான் போட்டு வந்தது. ஆனால் ஹஸ்பண்ட்கிட்ட தான் அதெல்லாம் இருக்கும். எதுவும் 100க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தனால போயிட்டுருக்கு. இனிமேல் வந்து அவங்க ஆன்லைன் நம்ம எல்லாமே இது மூலம் தானே பண்ணியிருக்கோம். என்கிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டாங்க. இப்போ பையன் சேஃபுங்கிறதெல்லாம் இனிமேல் பையனை போய் ரீச் பண்ண பிறகு போலீஸ் தான் கூட போகிறாங்க. இருந்தாலும் நம்ம நிறைய மட்டத்துக்கு பண்ணனால எல்லாருமே அந்த கிளியராக பையன் சேஃபு, உங்கள் ஹஸ்பண்டு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபோனில் தகவல் சொல்லிடுங்க அப்படின்னு இருக்காங்க. மேபி கூப்பிட்டா நம்ம போய் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாமளே சும்மா இருந்தால் அப்போ இதை விட சாமானியர்கள் எப்படி ஜிபே அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அது ஃப்ராடாக தான் இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட். அது நமக்கு கிடைக்கிற ஒரு இது. ஏன்னா எந்த காவல்துறையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நம்மளை வந்து பழி வாங்கணும்னு நினச்சாலோ நம்மளை பயமுறுத்தணும்னு நினச்சா கூட ஜிபேயில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நமக்கு பணம் தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸில் அவங்களுக்கு பதவியும் போகும், வேலையும் போகும். அது வந்து லஞ்சம் மாதிரி, அதாவது ப்ரூஃப் ஆயிரும். ஸோ நார்மல் போலீஸ் நம்மளை வெஞ்சின்ஸ் வச்சோ இல்லை அதிகார வர்க்கத்தோட இதில் நம்மளை ப்ரெஷர் கொடுத்தாலும் இதை பண்ண மாட்டாங்க. ப்ராப்பராக நம்மளை எங்கே தான் வர சொல்லுவாங்க, உங்கள் பையனை பிடிச்சி வச்சுருக்கோன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் வர சொல்லுவாங்க. அங்கே வேணால் டீல் வேறு மாதிரி பேசுவாங்க, இல்லை உண்மையிலே நாங்கள் நடவடிக்கை தான் எடுப்போம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். என் பேர் குளோரியானி. நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.